மகிழ்ச்சியாக உள்ளதா தெரிவிக்கின்றீர்கள். தையலே சொல்ல கேளாய் பாவம் விளைவித்து மகள் பொழுதாக துரோகம் செய்து மறு உன்னை அணைத்ததாலே அபத்து உன் கர்ப்பத்திற்கு உண்டாற்று தோஷம் தானே. சேரக்கூடாத பகல் பொழுதிலே சேர்ந்ததினால் உனது கருவிலே அரக்க குணம் கொண்ட 2 புதல்வர்களும் ஒரு புதல்வியும் உருவாவார்கள். அதற்குள் மகிழ்ந்து விடாதே. உனது தோஷமான கருவின் மூலம் வளரும் 2 குமாரர்களும் அந்த திருமாலின் திருக்கரங்களால் சம்ஹாரம் செய்யப்படுவார்கள். என்ன சுவாமி இன்னும் தெரிவிக்கின்றீர்கள்? மகளோ மூத்தவனின் மகனின் காரணம் கொண்டு அக்கினி தேவனால் சாம்பலாக்கப்படுவார். நம் வம்சத்தை நாமே சாபமிடலாமா சுவாமி? இன்னும் தெரிவிக்கின்றீர்கள். மூத்தவனின் மகனே இந்த அகில லோகத்தையும் அந்த பரந்தாமன் அருளால் அரசாள்வான். திருமங்கையே அரசாள்வான். மாற்றம் எதுவுமே செய்ய முடியாதா சுவாமி? திருமங்கையே காரணமல்லாமல் காரியமல்லை. முற்காலத்தில் வைகுந்தத்தில் வாயிற் காவலர்களான ஜெய விஜயர்களுக்கு சனகாதி முனிவர்களால் வழங்கப்பட்ட சாபம் அவருடைய சாப விமோச்சனத்திற்கு தற்பொழுது நாம் ஆளாகிறோம் தந்தையே. தற்பொழுது நாம் ஆளாகிறோம். இந்த மாற்றமும் கிடையாதா சுவாமி? எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியானால் அவர்களை எனது கருவிலே 100 தேவரிடம் தாங்கி தீர வீர பராக்கிரமசாலியாக வளர்த்த பின்னே தான் ஜனிப்பேன். அந்த மகாவிஷ்ணுவானவர் அவர்களை சம்மாரம் செய்ய முடியாது. ஆகையால் நமது வம்சமானது செழித்து வளரும். தங்கள் சற்றும் கவலை கொள்ள வேண்டாம். நான் சென்று வருகிறேன். விதியாகப்பட்டது வலியது என்பது அறியாமல் பேசுகிறாய். எல்லாம் அந்த பகவானை என்னப்படத்தான் நடக்கும். சென்று வா.